வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பஸ் பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை நிறையா வியாபாரம் ஆயிடுச்சு. அக்காவை பார்த்தினாக்கா பெரம்பலூர்னு வந்திருக்காங்க. ஏற்கனவே ரொம்ப நாளாக வீடியோ பார்த்துனாங்க, வந்து பார்த்து பேசிட்டாங்க. நாளைக்கு நாங்கள் சண்டே லீவு, யாரும் வந்துடாதீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அதனால் இன்றைக்கி வீடியோ போட்டுறோம் பார்த்துங்க. ரெண்டாவது பார்த்தினாக்கா பல நாள் கனவு, இந்த கார் வாங்கணுன்ற கனவு. சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்தாங்க, ₹1 வந்தாங்க. ஒரு 80-85 தான் வந்துச்சு. வந்தாலும் என்ன பெண்ணை பேசிட்டு இருப்பாரு. எங்கேருந்து வந்தால் அண்ணா சொல்லுவா பாருங்க. சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கள் சார். நாங்கள் பெரம்பலூர் மாவட்டம் சார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்குள்ளி சார். சரி சரி சார். இது எப்போ யூடியூப்பில் பார்த்தோம். சரி கார் வாங்கணும், சரி செகண்ட் ஹேண்டில் பரவாயில்ல மலிவு வருது, சரி கார் வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு 2 வீலர் ரேட்டு தான். சரி வாங்கலான்ட்டு வந்தேன் சார். எத்தனை மணி நான் கிளம்புங்க? காலைல ஒரு 7 மணி இருக்கும் சார் கிளம்புங்க சார். எங்கள் அண்ணன் தான் வீடியோ பாரு. எங்கே தர சொல்லுண்ணா, நீ சொல்லுண்ணா. எங்கே வரண்ணா? பெரம்பலூர்லேருந்து வரோம். வண்டி ஓட்டி பார்த்து எப்படி இருக்குது வண்டியா? நல்லா இருக்குது. எவ்வளோண்ணா ஓட்டி காமிச்சா? நல்லா இருக்கு. அக்கா சொல்லுங்க, எங்கே வர சொல்லுங்க அக்கா. நீங்கள்? நாங்கள் பெரம்பலூர் மாவட்டத்துலேருந்து வரோம். நாங்கள் நினச்ச மாதிரி அண்ணன் வந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நினைக்கல. அண்ணனுடைய பெருந்தன்மையான ஒரு நல்ல மனசுக்கு எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இங்கே வந்ததுக்குள்ள. நீங்களும் வாங்க, நல்லா பயன்படுத்திக்கலாம். அக்கா ஒன்றுமே இல்லைக்கா, இப்போ காரு வாங்க முடியும் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னால் பணம் நிறைய சம்பாதிச்சு எடுத்து வச்சிட்டேன், ஏன்னா காரே வாங்க முடியல, வீடியோ மட்டும் பார்க்க போயிட்டேன். அவங்களுக்கு வேணா ஒரு கற்று சொல்லுங்க, உங்களால் முடிஞ்சு கற்று சொல்லுங்கக்கா. இங்கே வாங்க. நீங்கள் வந்து நம்மளால் வாங்க முடியலங்கிற எண்ணமே உங்களுக்கு இங்கே வராது. நீங்கள் என்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணன் உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாரு. நீங்கள் நம்பி வாங்க, நம்பிக்கையாக வண்டியோடு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஆனால் நீ சொல்லணா என்னென்ன பண்ணலாம் சொல்லலாம். காரே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன், எப்படி என்னென்ன பண்ணலாம் சொல்லலாம். கார் வாங்க முடியாதுன்னு யாரும் இப்போ நினைக்க முடியாது சார் உங்கள்கிட்ட வந்தா. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். ஏதோ நீங்கள் என்ன வரவங்க என்ன சுச்சுவேஷன் வரலாம் அதுக்கு தம்பி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. இதை விட வேறு என்ன சார் சிறப்பு வேணும்? ₹1 ஆமாம், ₹2 ஆமாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வரவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. இதை விட சிறப்பு வேறு வேணும் சார். ஓகே சார். எல்லாம் வரலாமாண்ணா? யாருனாலும் வாங்கலாம், எல்லாம் வரலாம். ஓகே சார். எல்லாம் வரலாமாக்கா? சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் வரலாம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சார் பேச பாருங்கள். நேற்று பாருங்கள் அழகாக ரிட்ஸு போட்டிருந்தேன். அண்ணன் பார்த்தினாக்கா சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் என்ன ஊருண்ணா? கோயம்புத்தூர்வா? அங்கே இருந்தார். இவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். 2 பேர் வந்து பார்த்து பேசிட்டாங்க. எங்கேருந்து சொல்ல எங்கே தர சொல்லணும்? கோயம்புத்தூர்லேருந்து வரோம். அண்ணா நல்லா பேசி முடிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப வண்டியெலாம் நல்லா இருக்குது, எல்லோரும் வரலாம். கோயம்புத்தூர் பக்கத்தில் என்ன வருண்ணா? கோயம்புத்தூர் தான், கணபதி. ஆமாம். பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அண்ணன் ஓட்டி காமிச்சு நல்ல டெலிவரி போடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், கோயம்புத்தூர் போது பாருங்கள், சூப்பரான வண்டி நச்சுன்னு. வெயிட் பண்ணுங்கண்ணா. பாருங்கள், கோயம்புத்தூர் போது பாருங்கள், சூப்பரான வண்டி சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள். இன்றைக்கி மழை வேறு. இன்றைக்கி பாருங்கள் விழாக்காம தான் இந்த எர்டிகா போட்டிருந்தேன். சூப்பராக சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா தேனி, ஆனால் நம்ம சொந்த ஊர் பார்த்தா அண்ணன் காஞ்சிபுரம். இவர் நிறைய என் கடைக்கு வந்துருக்காப்புல. மாமாங்களா அவரே? மாமா. தேனி பக்கத்தில் ஊருண்ணா நீங்கள்? உத்தரம்பாளையமா? அங்கேருந்து வந்து இந்த வண்டி பார்த்து பேசி எடுத்துட்டாங்க. நல்லா தங்கமான மனசு. போனாங்க, அட்வான்ஸ் பண்ணாங்க, உடனே பேசி காஞ்சிபுரத்துக்கு போய் பணத்தை எடுத்துட்டாங்க. கேஷ் அதாவது அக்கௌண்ட்டில் வந்தாங்க, எடுக்க முடியல, நல்லா கேஷை போய் எடுத்துட்டாரு. அண்ணன் எங்கேருந்து சொல்லுண்ணா, எங்கே தர சொல்லுண்ணா. தேனியிலேருந்து வரோண்ணா. நாங்கள் வண்டியை பார்த்தா நல்லா பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் வண்டியை பற்றி நல்லா சொன்னீங்க, நல்லா இருக்குது வண்டி, ரொம்ப திருப்தியாக இருக்குண்ணா. வண்டி வாங்குறது நீங்கள் நல்லா மோட்டிவேஷன், உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப திருப்திண்ணா. வண்டி நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாம் வரலாமா வண்டி வாங்கிறதுக்கு? தாராளமாக வரலாம்ண்ணா, நம்பி வரலாம், நம்பி வந்து வாங்கிட்டு போகலாம். நல்லா சொல்லலாம். நீ எங்கே தர சொல்லலாம், நீ சொல்லலாம். திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்க்கு வாங்க, எல்லா வண்டியும் நல்லா இருக்குது. அண்ணன் எக்ஸ்பிளனேஷன் நல்லா பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது. எல்லாம் வரலாம், வண்டி வாங்கி வரலாம், எல்லாரும் வரலாம். பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக். ஆனால் எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு இங்கேருந்து? 500 கிலோமீட்டர். 500 கிலோமீட்டரா? பாருங்கள், 500 கிலோமீட்டர். தேனி பக்கத்தில் உத்தமபாளையம். பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள். நேற்று டாடா ஏசி சேல்ஸு, இன்றைக்கி வந்து சூப்பராக அதுவும் சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் அடுத்து விக்கிரவாண்டி அடுத்து விழுப்புரமா? வன்னியூரா? அங்கே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நம்ம ஸ்விஃப்ட் டிசி எடுத்து ஒரு வருஷம் ஸ்விஃப்ட் டிசி எடுத்து போனார். அதுக்கடுத்து அப்பாவுக்கு ஒன்று இந்த வண்டி எடுக்கிறாரு பாருங்கள். எங்கே இருந்தாலும் சொல்லுமா. நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வரோம். விழுப்புரத்துலேருந்து அன்னியூர் கிராமம். அது ஏற்கனவே ஒரு டிசைர் ஒன்று எடுத்துகிட்டு போவோம், 2010 மாடலு. அது கார் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த வண்டிக்கு வந்து
சேனலில் பார்த்தோம், நேற்று பார்த்தோம், இன்றைக்கி வந்து எடுத்தாச்சு வண்டி. நல்லா வண்டி ஓட்டி பார்த்தியா? நல்லா இருக்கு நல்லா இருக்குதா? ஓன் பர்பஸ் எடுக்கிறீங்களா? நல்லா ஆமாங்க. எல்லாம் வரலாமா? உங்கள் ஊர் இட்டு வரீங்களா? எட்டுன்னு வரோம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்படியே போட போச்சு அருமையான போது பாருங்கள். வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சொல்கிற பஸ் பாருங்க. அட்டகாசமாக ஃபோர்டு பேச சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. ஐயா பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பார்த்து ஊர் சொன்னீங்க இல்லாந்தாங்க. அங்கேருந்து வந்து பார்த்து 2 முறை வந்தாங்க, எதுவும் செட் ஆகலை. இனி வந்து பார்த்து பேசி எடுத்துட்டாங்க. இவங்க டார்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 தான் வந்தாங்க. ஏன்னா டியூட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்து சேர்த்துக்கு பேசி எடுத்துட்டாங்க. எங்கேருந்து வந்து சொல்லுமா எங்கே சொல்லுமா? நான் இல்லாந்தாங்கலேருந்து வரேன். திருச்செந்தூர்கார் முருகன்ஸ்கார் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு சரி வந்தேன், அண்ணன் கேட்டால் சரி காசு இல்லைன்ட்டு இது காசு வந்தால் மட்டும் வாங்க முச்சு குத்துறாடினாரு. அதனால் வந்தேன், நல்லபடியாக முச்சு குத்தாரு. ஆனால் வண்டி ஓட்டி பார்க்க செம்மையாக இருக்குது. ஆனால் வண்டி நல்லா இருக்குண்ணா, நல்லா இது நல்லா இருக்குண்ணா. எதுவும் சொல்லுமா எங்கே தர? நீ சொல்லுமா எங்கே தர சொல்லுமா? நாங்கள் பிள்ளாந்தாங்கலேருந்து வரோம். எங்கள் பையனோட ஆசையை நிறைவேற்றிட்டாரு சரவணன். ஆசைப்படியே எங்கள் ஆசைப்படியே நான் ரொம்ப நாள் கனவு ஆசை நிறைவேற்றி. சொல்லுமா எங்கே தர? நீ சொல்லுமா. நாங்கள் காஞ்சிபுரம் பக்கத்து பிள்ளாந்தாங்கலேருந்து வரோம். எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாள் கனவு ஒரு கார் எடுக்கணும்னு வந்தோம். திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் பார்த்தோம், வந்தோடனே செட் ஆயிடுச்சு. கார் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லை காரில். நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும் கார்லாம் எல்லாமே. பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய கனவை பிள்ளைக்கு வந்து கார் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு பாருங்கள். ஏன்னா 2 வீலர் போகிறத விட காரில் போட்டு பேச சொல்லிட்டு கார் எடுத்துட்டேன். நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சொல்கிற பஸ் பாருங்க. அட்டகாசமாக டாடா ஜஸ்ட்டோ சேல்ஸ் ஆகிடுச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தூர்பேட்டில் வந்துடுறாரு. வந்து பார்த்து டக்குன்னு முடிச்சிட்டாரு. அண்ணன் எங்கே இருந்தால் சொல்ல எங்கே தான் சொல்லுங்க. என் ஊர் வந்து காம்பட்டு, உளுந்தூர்பேட்டை பக்கம். நான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்க்கு வந்தேன். 2 நாளில் வண்டியை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அட்வான்ஸு போட்டு போயிருந்தேன் சனிக்கிழமை. திங்கக்கிழமை வந்து இன்றைக்கி முடிச்சிட்டேன் வண்டியை. இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். போகிறீங்களா? என்ன ஆச்சு அண்ணன்? அண்ணன் வந்து ட்ராவல்ஸ் நடத்தினுக்கிறேன். பாருங்க, சிங்கிளாக வந்தார். அப்படியாவது சிங்கிளாக வந்துச்சு பாரு. லட்டு வத்தாட்டு யாருக்கு கூட கூட்டினு வரல. அவ்வளோ அமௌண்ட்டை கட்டிட்டு சிங்கிளாக வந்துச்சு பாரு. சிங்கண்ணா உண்மையா நீ பாருங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க. எல்லாம் வரலாம் வண்டி வாங்க. எல்லாரும் வரலாம். எல்லாரும் வரலாம். கண்டிப்பாக வரலாம். ரைட்டா? தமிழ்நாடு எல்லாரும் இல்லாமா? தமிழ்நாட்டில் எல்லாருமே வரலாம். எல்லாம் வரலாம். சரிண்ணா. வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சொல்கிற பஸ் பாருங்க. இனி பாருங்க, அருமையான வண்டி ஃபோர்டு பிகோ சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. நல்ல தங்கமான மனசு. நம்ம விருதாச்சலம் கஸ்டமர் விருதாச்சலம் வந்து வண்டி எடுத்துட்டாருங்க. ஏற்கனவே போன வாரம் விருதாச்சலம் வண்டிக்கு இது கொடுத்தேன். இவர் வந்து எடுத்துட்டாரு. வண்டி காலையில் வந்தார், வெடிகாலம் வந்து நான் ஸ்கூல் பசங்க விட்டு லேட் ஆகிடுச்சு. வந்து பார்த்து பேசி லட்டுமே எடுத்துட்டாரு பாருங்க. நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. சில விஷயங்கள் சொல்கிறோம் பாருங்கள், நல்லா இருப்போம். எங்கேருந்து வர சொல்லுண்ணா? விருதாசலம். விருதாசலங்களா? எம்மனால பார்க்குறேன் வீடியோவை. எம்மனால பார்க்குறீங்க வீடியோ ஒரு 3 மாதமாக பார்த்துட்ருக்கேன். நல்லா இருக்கா வண்டி? உண்மையிலே நல்லா இருக்கு, சூப்பராக நல்லா பண்ணி தராங்க, நல்லா கம்மி ரேட்லையும் பண்ணி தராங்க. இப்போ வண்டி ஓட்டி பார்த்து எப்படி இருக்குது வண்டியா? சூப்பர், கப்பல் போகிற மாதிரி இருக்குங்க. ஏசியில் எப்படி இருக்குதா? நல்லா இருக்கு. எல்லாம் வரலாமா வண்டி வாங்க? வரலாம், கண்டிப்பாக வரலாம், எல்லாரும் வாங்க. ரைட். பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சொல்கிற பஸ் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், விழாகமாக குரு பகவானுக்கு உகந்த நாள் இன்றைக்கி. அண்ணன் ஒருத்தர் இந்த இண்டிகா வந்து பேசி முடித்தார். அண்ணன் ஒன்றும் பணக்காரர் கிடையாது, ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். அழகாக பசங்களை படிக்க வச்சு இன்றைக்கி எல்லாமே ஒன்றும் மிலிட்ரியில் போய் 2 பேர் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அப்பா அம்மா யாரும் பார்த்துக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அப்பா அம்மா நல்லா பார்த்துங்க. இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா 56 60 வயசு ஆகுது கிட்டத்தட்ட. என் மனைவி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் பசங்களுக்கு கஷ்டப்பட்டார். என் மனைவி இந்த கார் வாங்க பாருங்கள். வெறும் 75 ரூபா கொடுத்த மாதிரி வண்டியை 31 ரூபா பேப்பர் கரண்ட் இருக்குது. எங்கேருந்து வர சொல்ல பாருங்க. எங்கே தர சொல்லுங்க. கமான்பேட்டைண்ணா. சொல்லுங்கள். கமான்பேட்டை, நம்ம கமான்பேட்டிலேருந்து வரோம். வந்தோம், பணத்தை எடுத்துன்னு வந்தோம். 1 மணி நேரத்தில் எனக்கு அந்த பார்ட்டிக்கிட்ட பேசி முடிச்சு கொடுத்துட்டாருண்ணா. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் வாங்க. இந்த கார் வந்து நீங்கள் நினைக்கிற கார் எல்லா காரும் இங்கே கிடைக்குது. நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. சந்தோஷமாக எனக்கு முடிச்சு கொடுத்தாரு, அதே போதும் எனக்கு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கக்கா. நீங்கள் சொல்லுங்கக்கா. கமான்பேட்டிலேருந்து வரோம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் இல்லை பேச முடியல. அதனால் வார்த்தையே இல்லை. ஆனால் ஒரு சின்னதுண்ணா, இப்போ பசங்களை வந்து நல்லா நம்ம படிக்க வச்சிடுறோம். இப்போது நம்மளால கூட இருக்கிறாங்க இல்லாத பட்சத்தில் இப்போ அப்பா அம்மா சொத்துங்களை சேர்த்து வச்சு தனியாக இருக்கணும், என்ன சொல்லலாம் சொல்லுங்கள், உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, அந்த தாய் தப்பம் வந்து அவங்களுடைய கடமை செஞ்சிடுறாங்க. சரிங்க. ராமகளும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணி வீடு வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதோட அவங்க வேலை முடிஞ்சு போகுது. அதனால் இருக்கிறவங்க தாய் தப்பன்னு அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது. அது அது எல்லா குடும்பத்திலும், எங்கள் குடும்பத்தில் இல்லை, எல்லா குடும்பத்திலும் நடக்குது. அது வந்து பிள்ளைங்க கொஞ்சம் மாற்றிக்குங்க. அது மாற்றினாக்கா தாய் தப்பம் வந்து கண்டிப்பாக அவங்கள மாற்றி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் என்னைக்குமே சொல்லுவாங்க. ஆனால் அவன் கெட்டவனாக இருந்தால் கூட நல்லவன் தான் சொல்லுவாங்க பிள்ளைங்கள. சூப்பர் சூப்பர். அதனால் பிள்ளைங்கள வந்து நாங்கள் எங்கள் கடமையை நான் செஞ்சேன். பிள்ளைங்க தாய் தப்பனை பார்த்துக்கினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா. என்றைக்கா இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள், பெற்றவங்களை வந்து பிள்ளைங்களை கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க, எந்த தாய் தப்பனும் நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், இனி தனியாக இருந்து இவ்வளோ தூரம் சம்பாரித்து நல்லா படிக்க வச்சுட்டு கூட இருந்து, அதாவது அப்பா வந்து பிள்ளைங்க நிறையா துட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருப்பாங்க. சேர்த்து வச்சுனாக்கா தாய் தப்பு வந்து உன் சொத்து கொடுன்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரே ஆசை, பேர பிள்ளைங்களும் நல்லா இருக்குமா, பிள்ளைங்களை நல்லா அன்பாக பேசலாமா, அதுதான் நினைப்பாங்க எல்லாருமே. உண்மை தானே அது? உண்மை தானே இதில். இப்போ தனியாக இருக்கீங்க, கேட்டீங்க தனியாக இருக்கீங்க, தனியாக இருக்கும். அவ்வளோதான். என்ன பண்ணுறது, இதுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி எங்கே தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? கூட நல்லா இருக்கட்டும், எந்த குறையில்லாத நல்லா கடவுள் நல்லா பார்த்துக்கிட்டான். கடைசி காலத்தில் எங்களை இந்த மாதிரி எந்த தாய் தேவனும் அனாதையாக விட்டுறாதீங்க. அதுதான் எனக்கு சூப்பர். எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லிக்கிறது இது ஒன்றே ஒன்று தான். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த அக்காவுக்கு கார் எடுத்து கொடுக்குறாரு. கார் எடுத்து கொடுத்துட்டு இவ்வளோ துண்டு சம்பாதிச்சு வச்சுன்னா என்றைக்கும் ஆம்பளைங்க அழவே மாட்டாங்க. இந்த அக்காவுக்கோசம் அண்ணா கண் கலங்கிட்டார் கொண்டாத்துலாம். எப்படி இருக்கும் பாருங்க. என்றைக்கே சொல்கிறேன் பாருங்க, தயவுசெய்து பிள்ளைங்களுக்கு ஒன்று அறிவுரை சொல்கிறேன், அட்வைஸ் சொல்கிறேங்க. தயவுசெய்து அப்பா அம்மா நல்லா பார்த்துங்க. என் அனுபவத்தை சொல்கிறேன், நான் படிப்பு 7ஆவது தான் படிச்சிருக்கிறேன், இருந்தாலும் அப்பா அம்மா நல்லா பார்த்துங்க. ஒரு வீடியோவில் சொல்கிறேன், நல்லா பார்த்துங்க. எனக்கு கண்கொள்ளாக பார்த்த காட்சி இது. நல்லா இருக்கணும், மேலும் மேலும் வரணும் ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமான அழகான ஒரு குடும்பம் பாருங்கள், அருமையாக இருந்தாங்க. இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸை பேச்சு எடுத்துட்டாங்க பாருங்கள். நல்ல மனசு, நல்ல எண்ணம். அதாவது என் கடைக்கு வந்து ஒரு 3 முறை வந்து போனார் அண்ணன். வந்து போயிட்டு கூட எங்கே போனாலும் இங்கே தான் எடுக்கணும்னு ஒரு முறை வந்து கட்டவே பணத்தை எடுத்துன்னுட்டார். ஆனால் கண்ணில் காமிச்சார். ஆனால் வண்டி செட் ஆகல. நானே நல்லாலாம் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து நல்ல வண்டியை சூப்பராக சூஸ் பண்ணாங்க. ஆனால் 2 முறை 3 முறை வந்தால நீங்கள் அக்கா வந்து அழகாக வந்து சூஸ் பண்ணிட்டாங்க சூப்பராக. ஒரு சின்ன ஒரு இது எல்லாரும் சொல்கிறேன் பாருங்கள், அதாவது தகப்பனை விட்டு புள்ள பிஞ்சிடும்ல, ஒரு தாயை விட்டு புள்ள பிஞ்சது பெரிய மன வருத்தம் இல்லையே. அதில் அந்த அக்கா வந்து என் பிள்ளைக்கோசம் ஆசைப்பட்டான்னு சொல்லி அந்த அக்கா எனக்கே கண் கலையிட்டு கொண்டாடலாம். அந்தமாரி அந்த தம்பி பாருங்கக்கா, மணிகண்டன், அவர் மனசார வாழ்த்தணும். ஒரு சின்ன விபத்தில் இது ஆயிடுச்சு. நான் சொல்கிறது அக்கா சொல்லுவேன் பாருங்கள், எல்லா பிள்ளைங்களும் பெற்று வளர்க்கணும். ஆனால் பெரிய பிள்ளைய தவறு விட்டாங்க. நானே கண் கலைந்து கொண்டாடுறேன். நான் சொல்ல அக்கா சொல்லுங்க அக்கா. எங்கே தர சொல்லுங்க, சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க. திருவண்ணாமலேருந்து வரேன். எனக்கு பேசவே முடியல, ரொம்ப சந்தோஷம். அவனோட கனவு வந்து பெரிய கனவு. அம்மா அவனை ராணி மாதிரி காரில் எங்கே போனாலும் கூப்பிட்டு போன்னு சொல்லுவான். ஆனால் இப்போ இந்த பூமியில் எல்லாம் அவன் மறுபிறவியாக குழந்தையாக வந்திருக்கான். அவன் ரொம்ப சந்தோஷம். அண்ணா கிட்ட நேற்று தான் வந்த பார்க்கணுன்னு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணா சொன்னார், இது வந்து நம்ம ஃபேமிலிக்காக நான் செய்கிற மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்குறேம்மா, வண்டி சூப்பராக இருக்குது, என்னை நம்பி எடுத்துக்கோமான்னு சொன்னேன். நான் எதுவுமே பேசலை. எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அவனோட கனவு வந்து இப்போ எங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு இதுவாக நாங்கள் நிறைவேற்றின ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா. வாங்க எல்லோரும் வாங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ணா வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இருக்கார். அவர் வியாபாரம் மாதிரி பண்ணலை, ஃபேமிலியாக தான் எனக்கு பார்க்குற அவரை. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பிள்ளை பேர் மணிகண்டனோட பெரிய கனவுல நான் இன்னைக்கு காரில் பயணம் செய்ய போகிறேன், சொந்த காரில். அவன் ரொம்ப நாள் சொல்லுவான், ஒரு சின்ன இதுக்கா ஒரு பிள்ளைங்களை வளர்க்கணும்னா இப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும் சொல்லுங்க. நிச்சயமாக ரொம்ப பாதுகாப்பாக தான் வளர்க்கணும். ஆனால் நானும் அப்படி தான் வளர்த்தேன். அவன் எல்லாருக்கும் ரூல்ஸு சொல்லுவான், அம்மா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு. அதையும் தாண்டி இறைவன் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக, எங்கே போனாலும் சேஃப்டியாக போங்க, சேஃப்டியாக வாங்க, பொறுமையாக போங்கம்மா. என்னோடய ஆசை அதுதான்.
அவன் பக்கத்தில் உட்காந்தாலும் நான் அதை தான் சொல்லுவேன், பொறுமையாக போகலாம்ப்பா பொறுமையாக போகலான்னு. ஆனால் அதை தாண்டி ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. அது எல்லாருக்கும் நான் சொல்லலை. குழந்தைக்கு அப்படி ஒரு விபத்து நடந்துடுச்சு. நீங்கள் எல்லாருமே சேஃப்டியாக போங்க, சேஃப்டியாக வாங்க. அண்ணா கிட்ட வாங்குற நேரம் நல்ல நேரம். எல்லோரும் நல்லா இருக்கணும். மணிகண்டனா மறுபிறவியாக இருக்கிறான், அவனும் ரொம்ப சிறப்பாக வரணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. பாருங்க அதே மகஜாட உச்சி மாரி சூப்பரா. என்ன பேர் ராஜா உன் பேரா? மனேஷ். ஏசி அடிக்குதா? ஜில்லுக்குதா? ஜில்லுக்குதா? சொல்ல எங்க தர சொல்ல எங்க தர சொல்லுங்க அண்ணா. நான் திருவண்ணாமலேருந்து வரேன். சரவணன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தெரியும். இருந்தாலும் வந்து நான் வண்டி எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னை வேறு எங்கேயும் சிலர்லாம் கூப்பிட்டாங்க. இருந்தாலும் நான் அதை விரும்பலை. இன்னும் கூட 4 மாதம் ஆகட்டும்னா அப்படின்னு உங்க கூட சொன்னேன். நான் வண்டி தெளிவான வண்டி தான் எடுப்பேன்லாம், எடுக்க மாட்டேன். அதனால் சரி மெக்கானிக் கூப்பிட்டு வரணும், மற்றவங்க தெரிஞ்சுன்னு கூப்பிட்டு வரலாம் தேவையில்லை. நிச்சயமாக அவர் சரவணன்னே ஒரு மெக்கானிக்கு தான். அவரை நம்பி 6 நாள் வண்டி எடுக்கலாம். எல்லோரும் வாங்க. சரவணன்னாக எல்லாருமே வரலாம். திருச்செந்தூர் சரவணன்னாக. ஆனால் நேற்று ஓட்டி காமிச்சப்போ நான் வண்டியை எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் பயந்துட்டாங்க. நானும் நேற்று சரவணன்னா இவ்வளோ வேகம் ஓட்டு வரா, 150 அசால்ட்டாக 2 கை விட்டு ஓடுறாரு. அந்த மாதிரி ஓட்டாதீங்க. வண்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக அவர் ஓட்டி காமிச்சாரு. இருந்தாலும் அந்த மாதிரி யாரும் ஓட்டாதீங்க. வண்டி அந்த அளவுக்கு போகுது, நல்லா இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த அளவுக்கு போகலாம் வண்டி அப்படின்னு. பிரேக் அடித்தா வண்டி நெளியுதா இல்லை சைடு இசுக்குதா அதெல்லாம் அதுக்காக அப்படி பண்ணார். வண்டி அப்படியே எங்கே அடிக்கணுமோ அங்கே அப்படியே நிற்கிது வண்டி. அதனால் அவர் அதுமாதிரி செஞ்சு காமிச்சார். அதனால் நீங்கள் அந்த மாதிரி யாரும் ட்ரெயின் பண்ணி பார்க்காதீங்க. தேங்க்ஸ்ண்ணா. பார்த்தீங்கன்னா இவங்க பாப்பா தெரியுங்களா? பெரியவங்க. அவர் வந்து மெயின் ஹெட்டரி தான். இவர் பார்த்தீங்கன்னாக்கா புள்ளன்னு சொல்கிறத விட மரும புள்ளன்னு சொல்கிறத விட புள்ளியே இவர். அந்தமாரி குடும்பத்துக்கோசம் அழகாக சூப்பராக இருந்து மெயின்டைன் பண்ணார். ஆனால் ஒரு முறையும் அவர் மாமனார் வர சொல்லலாம் இவர் கூட வருவார், வந்து பார்த்து சொல்லுவார். ஆனால் நீங்களே பார்த்துட்டா எங்கள் மாமனாரை சொல்ல பண்ணேன். இவர் சொல்லுவார், சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுவாங்க. திருவண்ணாமலையிலேருந்து வரும். அண்ணாவுடைய வீடியோ அப்பா வந்து 2 வருஷமாக பார்த்துட்டே இருப்பார். எப்படி பார்ப்பார்னா காலையில் பார்ப்பார், மதியானம் பார்ப்பார், நைட்டு பார்ப்பார். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோ பார்த்தா தான் அவருக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணி எடுத்தால் இங்கே தான் வந்து எடுக்கணுன்ற ஒரு முடிவோடு இருந்தார். அவர் வந்தார், பார்த்தாரு. 2 முறை 3 முறை வந்தோம், செட்டாகல. அண்ணாவே ஒரு வண்டி பார்த்தோம், சரி வேணான்னு சொல்லிட்டாரு. இந்த வண்டி அண்ணாவே சொன்னார் நல்லாயிருக்கும், நீங்கள் என்னை நம்பி எடுங்கன்னு சொன்னார். அண்ணா சொன்ன வார்த்தைக்காக அப்பா உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து வண்டி எடுக்கிறோம். அண்ணன் நல்லா பார்த்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லா. பார்த்தீங்களா, எல்லாம் கேட்டுங்க. இவர் வந்து மரும் புள்ள, வார்த்தைக்கு அப்பா தான் வருது. மாமனார்னு வரல வாயில். பார்த்தீங்களா எப்போ அவர் எந்த அளவுக்கு இவர் வச்சுட்டு பாருங்க, இவர் எந்த அளவுக்கு நடந்துட பாருங்க. அதுமாதிரி ஒற்றுமையாக வாழ கற்றுங்க. நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீ பேசுவா. அங்கிள் தேங்க்யூண்ணே. சூப்பரான கார் கொடுத்துருக்கீங்க. நல்லா நிமிந்து பார்த்து சொல்லுதாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அங்கிள். தேங்க்யூ. கை கொடுத்து. சரி உங்க என்னன்னு கூப்பிடுமா? நீ யாரு காரு? என்ன கலர் ஆசைப்பட்டேன்? என்ன கலர் எடுக்கலாம் காரு? ரெட் கார் இல்லை தங்கம். ரெட் கார் தான் ஒன்றுமா? சரி அடுத்த கார் எடுத்துக்கலாம் விடு. அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துலாம் அடுத்த கார் விடு. பாருங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல் கிளிக். நன்றி, வணக்கம். நம்மளை போய் பாருங்க, நன்றி. சூப்பராக அருமையான ஈகோ ஸ்போர்ட்ஸ் பாருங்க, நல்லா இருக்கும் வண்டி. ரைட்டுக்கா, பார்த்துருவோம். கண்டிப்பாக எல்லாம் தரப்புறேன். ரைட்ண்ணா. ரைட்ண்ணா. நான் காற்று பிடிச்சி சொல்லு. 35 சொல்லு. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள். நாளைக்கு சண்டே லீவு இருந்தாலும் வந்து சாயங்காலமாக வந்து டைம் வந்து ஒரு 5 மணிக்கு வந்தார். இந்த பேப்பியாவுக்கு வந்து ரெடி பண்ணி ஒரு சின்ன வேலைங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். வந்து எடுத்து போயிட்டார். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆம்பூரா? நீங்கள் ஆம்பூர் பக்கத்தில் எங்கண்ணா ஊர்? ஆம்பூர் தான். ஆம்பூர் அங்கேயே தான் இருக்குது, மெயினில் இல்லைங்களா? சொல்ல எங்கே தர சொல்லிங்கண்ணா. நாங்கள் ஆம்பூர்லேருந்து தான் வரோம். வண்டியை பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணன் கையில் வந்தோம், ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி அண்ணனுக்கு. ரொம்ப சந்தோஷம். இவங்க டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்குள்ளே தான், ஒரு 90 ரூபாய் 85 ரூபாய் கேட்டார். ஆனால் கொஞ்சம் சின்ன வேலையெல்லாம் பார்த்து 5-10 பார்க்கலாம் பார்த்து எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கேட்டு வேணாம்.